இந்த சீசன் ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்ல. கமரு தான் பெரிய வடச்சன ராஜன் மஞ்சள் நினைச்சிட்டு தவுளத்தை எல்லாரும் அடிக்க எகிரி போறாரு. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் தர்பீஸும் அதே தான் பண்றாரு. நிறைய வார்த்தையை விடுறாரு. இது காரணம் பாத்தீங்கன்னா பாரு, கம்ரு, வினோத் 3 பேரும் சேர்ந்து நைட்டு தண்ணி பழத்தை உரின்னு உரிச்சிட்டாங்க. இந்த கமருதீன்லாம் ஒரு மனசுல என்ன பெரிய இது நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியல. சும்மா அடிக்க எகிரின்னு ஓடுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஆளு விஜய் பாரு. சுபிக்ஷா மட்டும் அவங்களுக்கு நாமினேஷன் போய் பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா மூச்சு கூட விட்டுருக்க மாட்டாங்க, சைலண்டா இருந்திருப்பாங்க. சுபிக்ஷா அதை தரலன்னு உடனே எப்ப என்னென்னலாம் ஆக்டிங் போடுறாங்க, எல்லாரையும் முதுகுல குத்திட்டாங்கன்றாங்க. பாரு பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டு சிங்சாங் போட்டு அடிமை மாதிரி இருந்தா அவங்க நல்லா யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னா போதும் எல்லாரையும் முதுகுல குத்துறாங்க, எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க ஆட ஆரம்பிச்சிடுறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பாரு சரியான விஷம், ரொம்ப மோசமான கேரக்டர் வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு மாட்டிக்கிற அடிமை தான் கம்ரு. 2 பேரும் சேர்ந்து பின்னாடி சுபிக்ஷா பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்க. இந்த பாரு அவங்கள சீசன் 4 ஆரின்னு நினைச்சிட்டு எல்லாரும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க மாதிரி அவங்களே காமிச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாருக்கும் சரி இந்த சீசன் வீட்டுல இருக்கிற யாருக்கும் சரி அவ்வளவு சீன்லாம் இல்லவே இல்லை.